உலகெங்கிலும் உள்ள ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சியிலே உன்னதமான மருத்துவ ஜோதிடம் பகுதியிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் கடந்த சில நிகழ்ச்சிகளாக மருத்துவ ஜோதிடம் பகுதியிலே ஒவ்வொரு ராசிக்கும் அல்லது லக்னத்துக்கும் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடங்களிலே இருந்து நோய்களை தருவார்கள் என்று பார்த்து வருகிறோம். பொதுவாக உடலுக்கு வருகின்ற நோய்கள் எல்லாம் இந்த உலகத்திலே நாம் பிறந்த பின்னாலே நமக்கு ஏற்படுகின்ற நோய்களாகும். இது உடல் நோய் என்றும், 6ஆம் இடத்ததிபதி லக்னத்துக்கோ ராசிக்கோ 6ஆம் இடத்ததிபதி தருகின்ற நோய் என்றும் சொல்வார்கள். சில நோய்களை உயிர் வரும்போதே பெற்று வருகின்றது. இது இருவினை பயனாக உயிரோடு கலந்து அணுவோடு அணுவாக பிறக்கும் பொழுதே செம்பில் களிம்பு போல நம்மோடு இணைந்து பிறக்கின்றது. இது அஷ்டமாதிபதி என்று சொல்லுகின்ற 8ஆம் இடத்ததிபதி தருகின்ற நோயாகும். இது விதி நோய் அல்லது உயிர் நோய் என்று சொல்லப்படும். இந்த உடல் நோய்க்கு நாம் இங்கே மருந்துகளை எடுத்துக்கொண்டோமானால் அவை குணமாகும். ஆனால் விதி நோய்க்கு மருத்துவம் பெரும்பாலும் வேலை செய்யாது என்றுதான் நாம் நம்ப வேண்டும். ஏனெனில் இது இறைவன் நமக்கு அளித்த விதியோடு வந்த நோய். இறைவன் அளித்த நோய்க்கு இறைவன் தான் மருத்துவனாக வர வேண்டுமே தவிர மனிதன் தருகின்ற நோய் அங்கே பயன் தராது. அப்படி விதி நோய்க்கு நாம் எப்படி மருத்துவம் எடுத்துக்கொள்வது என்று பார்க்கும் பொழுது, அந்தந்த காலகட்டத்திலே அந்தந்த கிரகங்கள் என்ன திசையை நடத்துகின்றது, என்ன புத்தியை நடத்துகின்றது, 6ஆம் அதியினுடைய திசையோ 8ஆம் அதியினுடைய திசையோ 12ஆம் இடத்ததிபதியினுடைய திசையோ அல்லது அவர்களுடைய புத்தியோ ஒரு லக்னத்துக்கோ ராசிக்கோ நடக்கின்ற காலத்திலே அந்த கிரகத்தை சார்ந்த நோய்கள் அவர்களை தாக்கும் என்று நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி வரும்பொழுது விதிப்படி வந்த இந்த நோய்களுக்கு நாம் முதலில் கிரக பரிகாரம் அல்லது இறைவனை பிடித்தல், மார்கண்டேயன் சிவனை பிடித்தது போல நாம் அந்த காலகட்டத்திலே இறைவனை பிடிக்க வேண்டும். இறைவன் தான் இங்கே மருத்துவனாக வர வேண்டும். உயிர் நோய்க்கு இறைவன் மருந்தாகுவது போல உடல் நோய்க்கு மருத்துவர்கள் மருத்துவம் செய்யலாம். பொதுவாக நரம்புகளிலே வாதத்தை அதிகமாக உற்பத்தி செய்து குடைச்சல் என்று சொல்லக்கூடிய வலியை அவர் அதிகப்படுத்துவார் என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த கடக லக்னம் கடக ராசிக்கு 2வது இடத்திலே சிம்ம ராசியிலே புத பகவான் இருக்கின்ற காலகட்டத்திலே விரையாதிபதியான புதன் 2ஆம் இடம் பெறுகின்ற பொழுது முகத்திலே பிரச்சனைகளை தருவார், கண்களிலே பிரச்சனைகளை தருவார். கண்களிலே சதை வளர்ச்சி, கேட்ராக்ட் என்று சொல்லக்கூடிய தசை படலம், கண் பார்வை கோணல், கிளாக்கோமா என்று சொல்லுகின்ற அந்த கண்களிலே ஏற்படுகின்ற இரத்த அழுத்தம், இந்த நோய்களையும் அவர் தரக்கூடும். இப்படி புதன் 2வது இடத்திலே இருந்து வாக்கு ஸ்தானத்திலேயோ முகஸ்தானத்திலேயோ கண் ஸ்தானத்திலேயோ இருக்கின்ற காலகட்டத்திலே நாம் மருத்துவர்களை முதலில் பார்ப்பதை விட இறைவனிடம் புத பகவானிடம் நாம் வேண்டுதல் செய்வதுதான் இதற்கு சிறந்த மருந்தாக அமையும். அப்படி என்ன புதனிடம் நாம் வேண்டுவது என்று பார்க்கும்பொழுது, புதன் நாராயணன் கிடந்த கோலம், அதாவது ஸ்ரீரங்கநாதர் படுத்த கோலம் என்று சொல்வார்கள், விஷ்ணுவனுடைய கிடந்த கோலம். இந்த கோலத்தை நாம் வணங்குவது, பள்ளி கொண்ட பெருமாளை வணங்குவது, புதன் தோறும் பெருமாளை வணங்குவது, புதனுக்கான தானியமான பச்சை பயிறு, அந்த பச்சை பயிரை 9 எண்ணிக்கையிலே எடுத்து தினமும் காலையிலே குளித்துவிட்டு ஒரு வெள்ளை தாளிலே மடித்து அதை பூஜை அறையிலே வைத்து வேண்டிக் கொண்டு தங்களுடைய பாக்கெட்டிலேயோ உடலிலோடோ ஒட்டும்படியாகவோ வைத்துக் கொண்டார்களே ஆனால் 24 மணி நேரங்களும் இதை அவர்கள் வைத்துக் கொண்டார்களே ஆனால் அவர்களுடைய கிரக பரிகாரமாக இந்த புதன் அமர்ந்து அவர்களுக்கு நோயை தீர்க்கின்ற வழியை காட்டுவார் என்பது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிய செய்தியாகும். இந்த புதனுக்கு பரிகாரங்களை செய்து கொண்டு மேற்கொண்டு இவர்கள் வைத்தியம் செய்வார்களே ஆனால் நிச்சயமாக 100க்கு 100 விழுக்காடு இவர்கள் நலம் பெறுவார்கள் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். நேயர்களே, இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.